Okay, good morning to all my dear children. In our last class, we finished first lesson, our kitchen. Okay, already I sent WhatsApp group about fair note. I hope you all are write your fair note neatly. Now I explain your headings, one by one headings I explain now. Listen here. Roman number 1, meanings. Okay, meanings அப்படினா நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மீனிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா இந்த சைடு இருக்கிற வேர்டோட மீனிங்கும் இந்த சைடு வர வேர்டோட மீனிங்கும் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் மீனிங் இருக்குறது தான் மீனிங்ஸ் னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வேர்டோட மீனிங் இந்த வேர்டோட மீனிங்கும் ஒரே ஈக்குவலா இருக்கும். ஓகே? லிசன் ஹியர். part. first word part. P O T part. part அப்படினா பானை அப்படிங்கற மாதிரி சொல்லுவோம் இல்லீங்களா? நெக்ஸ்ட் crack. crack அப்படினாலுமே பானை தான். ஓகேங்களா? நான் தான் சொன்னேன்ல ஈக்குவல் மீனிங் இருக்குது. ரெண்டு வேர்டுக்கு ஈக்குவலான மீனிங் வருது மீனிங்ஸ். part crack. P O T part. crack. C R O C K crack. mixer. M I X E R mixer. blender. B L E N D E R blender. mixer blender. ladle. L A D L E ladle. ladle அப்படினா கரண்டி. கரண்டி ஸ்பூன் அந்த மாதிரி சொல்லுவோம். so here also same meaning. spoon. S P O O N spoon. ladle spoon. fourth one sonar. C H U R N E R sonar. C H U R N E R sonar. sonar அப்படினா மத்து அப்படினு சொல்லுவோம். agitate அப்படினாலுமே மத்து தான். A G I T A T E agitate. sonar agitate. squeezer. S Q U E E Z E R squeezer. crusher. C R U S H E R crusher. Students listen here, I explained the Tamil meaning. First pot pot அப்படினா பானைன்னு சொல்லுவோம். crop அப்படினாலுமே பானை தான். ஓகேங்களா? பாட்னாலும் crocனாலும் பானை குடம் அந்த மாதிரி சொல்றது. mixer அப்படினாலும் blenderனாலும் நம்ம மிக்ஸியை சொல்றது. ஓகேங்களா? ladle spoon. ladleனாலும் spoonனாலும் கரண்டி ஸ்பூன் இந்த மாதிரி சொல்றது. fourth one sonar அப்படினா மத்துன்னு சொல்லுவோம். agitate அப்படினாலுமே மத்து தான். sonarனாலும் மத்து, agitate அப்படினாலுமே மத்து தான். fifth one squeezer. squeezer அப்படினா இந்த எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் புளியற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வெச்சு புளிஞ்சிங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஜூசி அந்த சாறு எல்லாம் கீழே போகும் இல்லைங்களா? அதுக்கு பேரு squeezer. crusher அப்படினாலும் அந்த எலுமிச்சை பழம் புளிங்கிற அந்த இதுக்கு பேரு தான் crusher. squeezerனாலும் crusherனாலும் புளியறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? part crack. mixer blender. ladle spoon. sonar agitate. squeezer crusher. Okay, this is meanings. Deeply watching this 5 meaning. If you have doubt means you ask. Definitely I am ready to clear all doubts. Okay children, shall we go to next Roman? Okay, now Roman number second Roman. Opposites. meanings na ரெண்டு சைடு வரக்கூடிய அந்த மீனிங் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லிருந்தோமா? அதுவே ஆப்போசிட்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படினா ரெண்டு இந்த சைடு இருக்கிற வேர்டுக்கு அப்படியே எதிரா இருக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீனிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங்ஸ்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஈக்குவல் மீனிங்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கும். இங்க வந்து அப்படியே எதிரெதிரான வேர்ட்ஸ் வரக்கூடியதா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் believe. B E L I E V E believe. believe அப்படினா நம்புறது. நம்புறதுங்கிறதுக்கு ஆப்போசிட் நம்பாதது. ஓகேங்களா? unbelieve. U N un B E L I E V E unbelieve. believe னா நம்புறது, unbelieve அப்படினா நம்பாத இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் அப்படியே அந்த சைடு. small. small அப்படினா சின்னதா இருக்குது. சின்னதுக்கு ஆப்போசிட் பெருசு. small க்கு opposite big.
ஓகேவா? third one get out. get out அப்படினா வெளியில, உள்ள அப்படிங்கிறதுக்கு get in. get out, get in. ஓகேடா. fourth Roman fast. FAST. fast அப்படினா வேகமா, slow அப்படினா மெதுவா. வேகமாங்கிறதுக்கு ஆப்போசிட் மெதுவா. fifth one can. can அப்படினா முடியும், முடியும்ங்கிறதுக்கு ஆப்போசிட் முடியாது, cannot. can க்கு ஆப்போசிட் cannot. ஓகேவா? okay, listen here. second Roman opposites. first one believe. believe அப்படினா நம்புறது, அதுக்கு ஆப்போசிட் unbelieve. unbelieve அப்படினா நம்பாத இருக்கிறது. small அப்படினா சின்னதா இருக்குது, big அப்படினா பெருசா இருக்குது. get in உள்ள, sorry get out வெளிய, get in உள்ள. fast அப்படினா ரொம்ப வேகமா போறது, slow அப்படினா மெதுவா. can அப்படினா முடியும், cannotனா முடியாது. okay, listen. believe. BELIEVE believe. unbelieve. UNBELIEVE unbelieve. believe, unbelieve. small. SMALL small. small na சின்னதா இருக்குது, big அப்படினா பெருசா இருக்குது, BIG big. third one get out. GET get out. OUT out, get out. get in. GET get in, IN in. fourth one fast. FAST fast. slow. SLOW slow. fast, slow. can. CAN cannot. CANNOT cannot. okay what children? okay, listen. another one time I will explain meanings. pot. POT pot. crop. CROCK crop. mixer. MIXER mixer. blender. BLENDER blender. ladle. LADLE ladle. spoon. SPOON spoon. sunner. CHURNER sunner. agitate. AGITATE agitate. squeezer. SQUEEZER squeezer. crusher. CRUSHER crusher. pot, crop. mixer, blender. ladle, spoon. sunner, agitate. squeezer, crusher. This is first Roman. In second Roman, listen here. believe. BELIEVE believe. unbelieve. Unbelieve. BELIEVE believe. unbelieve. small. SMALL small. big. BIG big. get out. GET get out. OUT out. get in. GET get in, IN in. get in. fast. FAST fast. slow. SLOW slow. can. CAN cannot. CANNOT cannot. okay, this two Roman clear? okay, are you clear? okay, shall we go to next Roman? Answer the following. Okay, children, let me start. Okay, now start. Roman number
Third, answer the following. Answer the following. First one, name some raw vegetables. Already we know raw vegetables means பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகளை தான் நம்ம raw vegetables அப்படின்னு சொல்லுவாங்க. So raw vegetables அப்படினா பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான். ஓகேவா? ஓகே. இத கெஸ் இருக்கா? நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சையா சாப்பிடுவோம்னு நமக்கு நல்லா கிளியராவே தெரியும். நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சையா சாப்பிடுவோம்? கேரட், CARROT, கேரட். கேரட் நம்ம பச்சையாவே சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பீட்ரூட், BEET, பீட்ரூட், ROOT, ரூட், பீட்ரூட். ஓகே, தேர்ட் ஒன் ladies finger, LADYS, ladies finger, 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 ladies finger. ஓகேடா, இந்த 3 வெஜிடபிள்ஸ்மே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா பச்சையாவே சாப்பிடுவோம் இல்லீங்களா? சோ பச்சையா சாப்பிடுற காய்கறிகளுக்கு தான் raw vegetables அப்படின்னு பேரு. ஓகேங்களா? See here, name some raw vegetables. raw vegetables அப்படினா பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள். carrot, CARROT, carrot. beetroot, BEET, beet. root, 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 beetroot. ladies finger, LADYS, இந்த S பாத்தீங்கன்னா apostrophe S. ஓகேங்களா? ladies finger, 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 ladies finger. name some raw vegetables, carrot, beetroot and ladies finger. ஓகேவா? okay. Second one, second question, very easy question. When I taught our first lesson, I explained clearly. What are the things need to prepare milkshake? Okay children, already நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படினா milk shake ரெடி பண்றதுக்கு என்னென்ன things தேவை அப்படிங்கறத ரொம்ப கிளியராவே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பாப்போம். First one, milk shake அப்படினா first என்னங்க? அது ஒரு ஜூசியான ஒரு ஐட்டம். milk shake எப்படி நம்ம ரெடி பண்ணனும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? milk, MILK, milk. milk shake ரெடி பண்றதுக்கு first ingredients என்ன அப்படினா milk. ஓகேவா? second one, water, WATER, water. second one, water. third என்ன அப்படினா sugar, SUGAR, sugar. fourth one, fruits, FRUITS, fruits. okay வா children? okay listen da, already நம்ம first lessonல வந்து நம்ம சொல்லிருக்கோம் என்னென்ன அப்படிங்கறது. அந்த செகண்ட் क्वेश्चन இருக்கக்கூடிய things பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்லயே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. what are the things need to prepare milkshake? அதாவது milk shake ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு கேக்குறாங்க. what are the things? thingsனா பொருள், needனா தேவை. ஓகேங்களா? need அப்படினா தேவை, things அப்படினா பொருள். milk shake ரெடி பண்றதுக்கு prepare ரெடி பண்றது, தயாரிக்கிறது. ஓகேங்களா? milk shake தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன அப்படினா milk. milk shake அப்படிங்கிறது என்னென்ன அப்படினா பால், பழம், தண்ணி, அதுக்கு அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸில போட்டு நல்லா வந்து அடிப்பாங்க. அப்படி அடிச்சாங்கன்னா நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி
ஒரு நல்ல தின்னான ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு ஐட்டம் கிடைக்கும். இப்போ மேங்கோ ஜூஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜூஸியான ஒரு ஐட்டம் தான் இந்த மில்க் ஷேக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். மில்க் MILK மில்க். மில்க் ஷேக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னா மில்க், வாட்டர் WATER வாட்டர், சுகர் SUGAR சுகர், ஃப்ரூட்ஸ் FRUITS ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? லிசன்ரா, நேம் சம் ரா வெஜிடபிள்ஸ் அப்படின்னா பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள். அது என்னெல்லாம் அப்படின்னா கேரட், பீட்ரூட், லேடிஸ் ஃபிங்கர். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன், வாட் ஆர் த திங்ஸ் நீட் டு ப்ரிப்பேர் மில்க் ஷேக். மில்க் ஷேக் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா மில்க், வாட்டர், சுகர், ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? பால், தண்ணி, சர்க்கரை, பழம் இதெல்லாம் தேவை. ஸோ இதுல ஒரு 3, இதுல ஒரு 4. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். திஸ் 2 கொஸ்டின்ஸ் ஆர். Okay, see this. Okay children, இந்த 2 questions எதனா டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay, டவுட் எதுவும் இல்லை அப்படினா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் third question என்ன அப்படினா write some kitchen things. கிச்சன்ல இருக்கக்கூடிய things ரைட் பண்ண சொல்றாங்க. உங்க வீட்டு கிச்சன்ல என்னென்ன things எல்லாம் இருக்கும் அப்படினு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்னென்ன things எல்லாம் இருக்கு அப்படினு பார்த்துட்டு ரைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ரைட் பண்ண போறோம் அப்படினா பாட். பாட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா எல்லார் வீட்டு கிச்சன்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சோ பாட். செகண்ட் ஒன் ஸ்பூன். ஸ்பூன் அதே மாதிரி தான் கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஸ்பூன் இருக்கும். பாட், ஸ்பூன். ஓகேடா. தேர்ட் ஒன் மிக்சர். MIXER மிக்சர். ஓகேங்களா? பாட், ஸ்பூன், மிக்சர். நெக்ஸ்ட் கப். CUP கப். ஓகேடா? ஃபோர்த் வந்து ஸ்டவ். ஸ்டவ் அப்படினா நதிங், அடுப்பு தான் நம்ம ஸ்டவ் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? ஸ்டவ் அப்படினா அடுப்பு. நெக்ஸ்ட் பிளேட். பிளேட்னா நமக்கு நல்லாவே தெரியும். where we use plate? Tell me children, where we use plate? To eat. ஓகேவா? Okay children, listen. Write some kitchen things. இதுதான் third question ரா. நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய things நாம ரைட் பண்ண போறோம். என்ன things அப்படினா first one pot. POT pot. Second one spoon. SPOON spoon. Third one mixer. MIXER mixer. Fourth one cup. CUP cup. Fifth one stove. STOVE stove. Fifth one plate. PLATE plate. POT pot. SPOON spoon. Mixer. MIXER mixer. Cup. CUP cup. Stove. STOVE stove. Plate. PLATE plate. Okay da? This 3 answer the following only have our first lesson. Okay va? இந்த மூணே answer the following தான் நம்மளோட first lessonல இருக்கு. Okay, first heading நம்ம என்ன பார்த்தோம்? meanings பார்த்தோம். second heading opposites பார்த்தோம். third heading தான் இந்த answer the following. Okay va? Okay children, மறுபடியும் இந்த மூணு क्वेश्चन ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். டீப்பா வாட்ச் பண்ணுங்க. third heading answer the following. Answer the following னா ஒரு 3 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चனுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே answer the following பார்த்திருக்கோம். சோ இப்போ இன்னும் டீப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா நேம் சம் raw vegetables. raw vegetablesனா பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள்னு சொன்னோம். நீங்க என்ன காய்கறிகள்லாம் பச்சையா சாப்பிடுவீங்களோ நீங்க அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் carrot. CARROT carrot. Second one beetroot. BEET beet. BEET beet. Root. ROOT root. Beetroot. Third one lady's finger.
DYD is S க்கு is. Ladies finger 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 ladies finger. Carrot beetroot ladies finger. Okay, this is first question over. Down side second question, what are the things need to prepare milkshake? Milkshake நம்ம ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படினு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா milk MILK milk. Second water WATER water. Third one sugar SUGAR sugar. Fourth one fruits FRUITS fruits. ஓகேங்களா? Okay children, first question second question over. Third question, write some kitchen things. ஓகேங்களா? kitchen things பத்தி கொஞ்சம் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச kitchen things எழுதுங்க அப்படினு கேக்குறாங்க. So first one பாத்தீங்கன்னா pot POT pot. Spoon SPOON spoon. Mixer MIXER mixer. Pot spoon mixer. Cup CUP cup. Stove STOVE stove. Last one plate PLATE plate. So pot spoon mixer cup stove plate. நீங்க இந்த things எல்லாம் ரைட் பண்ணனும் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற things கூட நீங்க எக்ஸாம்ஸ்ல ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மூணு क्वेश्चन நல்லா கிளியரா பாருங்க. இதுல என்ன டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். Okay, made of this ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு டைமில் ரீகால் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கொஷினும் ஆன்சரும் இன்னொரு டைம் சொல்ல போகிறேன். மறுபடியும் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஒரு 5 minutes ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலே மீனிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரோமன் பாட் கிராக், மிக்சர் பிளெண்டர், லேடில் ஸ்பூன், சனர் அஜிடேட், ஸ்கியூசர் crusher. ஓகேங்களா? another time I explained here. Pot crack, mixer blender, ladle spoon, sunner agitate, squeezer crusher. Okay va? This is first Roman. Then second Roman, see here, opposites. Opposites அப்படினா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். believe unbelieve, small big, get out get in, fast slow, can cannot. Okay, another one time I will explain. Believe unbelieve, small big, get out get in, fast slow, can cannot. Okay, next third Roman, name some raw vegetables. Raw vegetables அப்படினா பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான். See here, beetroot, carrot, lady's finger. Okay, name some raw vegetables. Beetroot, carrot, lady's finger. Then see here, what are the things need to prepare milkshake? Milkshake ready பண்ண நமக்கு என்ன things எல்லாம் தேவை? Milk, water, sugar, fruits. What are the things need to prepare milkshake? Milk, water, sugar, fruits. Last write some kitchen things. Kitchen things பத்தி நம்ம write பண்ண போறோம். Pot,
spoon, mixer, cup, stove, plate. Write some kitchen things: pot, spoon, mixer, cup, stove, plate. Okay children, we finished first Roman meanings, second Roman opposites, third Roman answer the following. Okay children, நம்ம வந்து இது வரைக்கும் first 3 Romans பார்த்தோம். next classல 4th Roman 5th Roman பார்க்கலாம். Okay children, மறக்காம படிச்சது எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்க. ஃபேர் நோட்ல ரொம்ப அழகா நீட்டா ரைட் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. மீனிங்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைஃபன்ஸ் எல்லாம் ஒரு ஈக்குவலா போடணும். ஆப்போசிட்ஸ்ல அந்த கிராஸ் மார்க் எல்லாமே ஒரு ஈக்குவலா இருக்கணும் ஃபேர் நோட்ல. ஓகேங்களா? ஃபேர் நோட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பிளாக்லயும் ஆன்சர் எல்லாம் ப்ளூலயும் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி ஆன்சர் த ஃபாலோயிங் ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4th Roman 5th Romanலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே, தேங்க்யூ.